ஹாய் கிட்ஸ், வெல்கம் டு ஆசிசா கிட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா வெங்காயத்தோட சிறப்பு மற்றும் அதோட தனித்தன்மையை பற்றி ஒரு ஸ்மால் ஸ்டோரி பார்க்க போறோம். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலத்தில் ஒரு பெரிய காய்கறி தோட்டத்தில் ஒரு சிறிய வெட்கக்கேடான ஒல்லி என்ற வெங்காயம் இருந்ததா. பிரகாசமான சிவப்பு தக்காளி அல்லது பளபளப்பான பச்சை வெள்ளரிகள் போலல்லாமல் ஒல்லி முக்கியமற்றதாக உணர்ந்ததா. மற்ற காய்கறிகள் ஒல்லியே எவ்வளவு சாதாரணமான மற்றும் வாசனை இல்லாத ஒன்றை யார் விரும்புவார்கள் என்று கிண்டல் சென்றெல்லாம். அப்போது ஒல்லி வேறு ஏதாவது ஒரு காய்கறி மாதிரி பிறந்திருந்தா என்னையும் எல்லாரும் விரும்புவார்கள் என்று நினைத்ததாம். ஆனால் ஒரு நாள் மாயா என்ற ஒரு நல்ல சமையல்காரி தோட்டத்திற்கு வந்தாங்களாம். அவங்க சில கேரட் மற்றும் உருளைக்கிழங்குகளுடன் ஒல்லியை எடுத்துட்டு போனாங்களாம். ஒல்லி பதட்டமாக இருந்தாலும் அடுத்து என்ன நடக்க போகிறது என்று ஆர்வமாக இருந்ததாம். சமையலறையில் மாயா மெதுவாக ஒல்லியின் வெளிப்புற அடுக்குகளை உரித்தாள். ஒல்லிக்கு ஆச்சரியமா இருந்ததாம். அதே சமயம் சிரித்ததாம். என்ன சரியான வெங்காயம் என்று மாயா கூறியதும் ஒல்லி வெட்கப்பட்டால் ஒல்லி சிறப்பு வாய்ந்ததாக இருக்க முடியும் என்று ஒல்லிக்கு தெரியாது. மாயா ஒல்லியை கவனமாக நறுக்கி ஒரு சிஸ்லிங் பாத்திரத்தில் சேர்த்தாள். விரைவில் ஒல்லியின் நறுமணம் சமையலறையை நிரப்பியது. மற்ற பொருட்களுடன் அழகாக கலந்ததாம். சாப்பாடு தயாரானதும் மாயா தன் குடும்பத்தாருக்கு பரிமாறினாள். அவர்களுக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. வெங்காயம் அதற்கு அற்புதமான சுவையை தருகிறது என்று அவங்க சொன்னாங்களாம். மற்ற காய்கறிகளைப் போல வண்ணமயமாகவோ அல்லது பளபளப்பாகவோ இல்லாவிட்டாலும் தன்னிடம் தனித்தன்மை வாய்ந்த ஒன்று இருப்பதை ஒல்லி உணர்ந்தான். அன்று முதல் ஒல்லிக்கு வெங்காயம் என்று சொன்னாலே பெருமையாக இருந்ததாம். ஒவ்வொருவருக்கும் உலகத்தை சிறப்பாக்குவதற்கு அவரவர் தனித்துவமான வழி இருப்பதை ஒல்லி தெரிந்து கொண்டதாம். சில நேரங்களில் அதுவே பிரகாசிக்க சரியான தருணம். எனவே ஒல்லியின் கதை எளிமையான விஷயங்கள் கூட மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.